இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யூனாவை காமிக்கிறாங்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு மினி தான் கால் பண்ணி, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா, ப்ளீஸ் நீ வந்து என்னை காப்பாற்று, அந்த பர்சன் என்கிட்ட காம்பன்சேஷன் கேட்குறாங்க. இப்போ நான் போனேன்னா மீடியாஸில் என்னை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிடுவாங்க, நீ அதை எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, சரி ஓகே நீ பயப்படாத, நான் போய் மீட் பண்ணுறேன் அவங்களன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் ஒரு புவரான ஒரு ஃபிஷ் செல்லர் தான். அங்கே கோ வந்து அவங்களோட அசிஸ்டண்ட் அங்கே வந்து நிற்க வச்சுட்ருக்காரு. அந்த லேடி வந்ததுமே நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு அவருமே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே நான் பண்ணுறேன் பாஸ்ன்னு சொல்லும்போது, அங்கே நம்ம ஹீரோயின் வந்து நின்றுட்டா ஒரு ஃபிஷ்ஷை தூக்கி போட்டுட்டு இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு பேரம் பேசணுமா, இவங்க எப்படி வந்துட்டு அவ்வளோ அமௌண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்ற சொல்லிட்டு, நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் எவ்வளோ வந்து லாஸ் ஆகிருக்கு தெரியுமா, அந்த காரோட விலை எவ்வளோ தெரியுமான்னு சொல்லிட்டு பேசினதுமே, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு, உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ அதை மட்டும் நீ சொல்லு, நான் உனக்கு காசை வந்துட்டு சென்ட் பண்ணுறேன்னு சொன்னதுமே, அப்பாங்க நம்ம கோ அவ்வளோங்க அந்த வீடியோ மூலமாக பார்த்துட்டு உடனே அவங்க அசிஸ்டண்ட் அங்கே உள்ளே கூப்பிடுறாங்க. அசிஸ்டன்ட் வந்ததுமே, நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு மேரேஜ் கான்ட்ராக்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னதும், அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, என்ன பாஸ் சொல்லிட்டுருக்கீங்க, மேரேஜ் கான்ட்ராக்டா அப்படின்ற சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ, போன ஜென்மத்தில் அந்த ஃபோட்டோ இருந்து உன்னை என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு, பட் இந்த டைம் நான் உன்னை ஃபஸ்ட்டே வந்து பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, நானே உன்னை வந்து காப்பாற்றிடுவேன், இல்லை என்கிட்ட வந்து பிரிக்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின்கிட்ட கொண்டு போய் எங்கள் அசிஸ்டன்ட் அங்கே எல்லாத்தையும் கொடுத்ததுமே, அவட்டு வந்து படித்து கூட பார்க்காம சைன் பண்ணதும், மேலும் ஒரு தடவை படித்தாச்சு பாருங்கன்னு சொன்னதும், என்ன பெருசாக இதில் எழுதியிருக்க போகிறீங்க, இதுக்கப்புறம் தொந்தரவுலாம் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு பாட்டு அங்கே வந்துட்டு அந்த பேப்பரையுமே எடுத்துகிட்டு கூட சேர்ந்து கிளம்பிடுறா. அப்போ அங்கே மெனி என்னப்பா பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சான்னு சொன்னதும், எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு, இந்த சைன் பண்ண சொன்னாங்க பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுத்துட்ருக்கா. அடி பாவி, என்ன படித்து பார்க்காம கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், படிக்க தெரிஞ்சா நான் ஏன் வந்து இப்படி ஃபிஷ் சேல் பண்ணிட்டு இருக்க போகிறேன்னு அவள் சொல்கிறப்ப, அந்த கூக்கும் உனக்குமே வந்து மேரேஜ் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கன்னு சொன்னதும், என்னது மேரேஜ் கான்ட்ராக்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்பாங்க பாஸ் இப்படி அவங்க படித்து கூட பார்க்காம இப்படி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னதுமே, ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறணும்னு சொல்லிட்டு அவன் அங்கே டிசைட் பண்ணுறான். அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவன் ஒரு டைம் சூசைட் பண்ணிக்க போயிருந்திருக்கான். அப்போ ஹீரோயின் வேமா உன்னை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிட்டு, சாகிறதுக்கு உனக்கு ரீசன் தெரிஞ்சப்ப வாழ்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இல்லையா, அவ்வளோ ஈஸியாக நீ போய் வந்து செத்து போயிடுவியா, கடவுள் நம்மளுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை அப்படின்ற சைட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டிருக்கா. ஸோ நான் வந்துட்டு உனக்காக ஃபிஷ் கொடுத்துட்டு போகிறேன், இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு நான் சொல்கிற டிப்ஸை யூஸ் பண்ணி நீ வந்து சமைச்சு சாப்பிடு, ரொம்ப சூப்பராக இருக்கும்னு அவள் சொல்லியிருக்கா. ஸோ அதே மாதிரி அங்கே வந்துட்டு அந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே இப்போயுமே அங்கே அசிஸ்டண்ட்டை சொல்லி அந்த ஃபிஷ்ஷை கொடுத்துருக்கால, நீங்கள் அதை எனக்கு சமைச்சு கொடுங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே மினி, தயவு செஞ்சு நீ என் கூட வா, நம்ம போய் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணலாம், ஏதாச்சும் வந்துட்டு பெரிய பிரச்சனையில் போய் நீ மாட்டிக்காத அப்படின்ற சொன்னதுமே, என்ன வந்துட்டு பிரச்சனை நடக்க போகுது, அவன் அவ்வளோ பெரிய பணக்காரே, நான் வந்துட்டு அட்ரஸே இல்லாத ஒரு பொண்ணு, என்ன தான் வந்துட்டு அவன் தேடி கண்டுபிடிச்சி வந்து பிரச்சனை பண்ண போகிறானா, பண்ணாலும் என்கிட்ட இருந்து அவனுக்கு என்ன கிடைக்க போகுது, ஒன்றும் கிடையாது, பேசாம நம்ம இங்கேருந்து போகலான்னு சொன்னதும், ஏண்டி நீ புரியாமல் பேசிகிட்டு இருக்கான்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பெருசாகவே தோணலை. சரிப்பா நான் வந்துட்டு இதை வந்து பிறகு பேசிக்கிறேன், வா கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கூப்பிட்டுட்ருக்கா. அப்பாங்க உனக்கு அவன் யாருன்னா தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டபோது, அவன் யாருன்னு எனக்கு தெரியாதேன்னு சொன்னதுமே, ஒரு ஃபோட்டோ காமிச்சு இதான் கூன்னு சொல்லிட்டு காமிச்சதுமே, ஐயோ இவன் நான் பார்க்க இவ்வளோ ஃபேட்டாக இருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதும், அவர் கிடையாது கூ, இந்த பக்கத்தில் இருக்கார் பாரு அந்த பர்சன் தான் சொன்னதும், ஆள் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாங்க நம்ம ஹீரோ வீல் சேரில் வர்றான். அங்கே கண்ணு தெரியாத மாதிரி வேறு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். இதான் எங்களோட பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அசிஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே, மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறத பற்றி பேசினதுமே, ஹீரோயினுக்கு அவனை பார்த்ததுமே அவ்வளோதான் ரொம்ப ஹாப்பியாகி போயிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ அங்கே மினி என்ன பேசிகிட்டு இருக்க, இந்த பர்சனை போய் நீ வந்து மேரேஜ் வாங்க பண்ண போகிறேன்னு சொன்னதுமே, கான்ட்ராக்டில் எழுதியிருக்குன்னா அப்புறம் பண்ணி தானே பார்க்கணும், நான் இப்போ மேரேஜ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கிளம்புறா. பிறகு அவங்க வீட்டுக்கு வரும்போது, வீடு பார்க்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பட்லர் இருக்காரு. ரூம் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதான் மேடம் சாரோடது, அவருக்கு கண்ணு தெரியாத வாசி எல்லா பொருளையுமே பார்த்து பார்த்தா வச்சுருக்கோம், நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே பேசினதும், ஐயோ என்ன அவன் கூட சேர்ந்து பெட்டை வேற நான் ஷேர் பண்ணணுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. சரி நாங்கள் வந்துட்டு உங்களை ஆட் பண்ணிடுறோம், நீங்கள் வந்து இந்த கார்டை வச்சுக்கோங்க, இந்த குடும்பத்தோட மெம்பராக நீங்கள் மாறிட்டீங்களேன்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் உங்கள் வெட்டிங் சர்டிஃபிகேட்டையுமே கொடுங்க, நாங்கள் பத்திரமா வச்சுக்கிறோன்னு சொன்னதும், அதெல்லாம் வேணாம் நானே
வச்சுக்கிறேன்னு சொல்கிறா. ஏன்னா வெட்டிங் ஆனதுக்கான அத்தாச்சி தனக்கு வேணுன்றதுக்காக அவள் வந்துட்டு அங்கே பண்ணிகிட்ருக்கா. சரி ஓகே நான் அப்போ போய் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே ஹார்ன் சொல்லிட்டு ஒரு பையன் வர்றான். அவனை பார்த்து ஹாய்ன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அவன் பார்த்தா மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிட்டுருக்கான். மேடம் நீங்கள் இப்போ உள்ளே போய் வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு வந்துட்டு என்ன சாப்பாடு வேணும் சொல்லுங்கள், அதை எல்லாத்தையும் நாங்கள் சமைக்க சொல்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே சாப்பாடு எல்லாமே பயங்கரமாக அங்கே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ சாப்பிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஏன்னா பயங்கரமாக டிஷ்ஷஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு அவனுக்கு ஊட்டலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. இல்லை நீ சாப்பிடுன்னு சொன்னதும் சாப்பாடு எல்லாத்தையும் அங்கே வெளுத்து கட்டிச்சுக்கா. நெக்ஸ்ட் டைம் உனக்கு என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் பிடிக்கும்னு நீ சொல்லிடு, நான் வந்துட்டு அதே மாதிரி ரெடி பண்ண சொல்கிறேன்னு சொல்லும்போது அவளுமே ஹாப்பி அங்கே ஓகேன்னு சொல்லிட்டேக்கா. சரி அங்கே வந்துட்டு ரூமில் போய் நீ இப்போ ரெஸ்ட் எடுக்கலான்னு சொன்னதுமே அவங்க வீல் சேரில் உட்காந்துட்ருக்கான். பட் பாட்டு வந்துட்டு அவளை கட்டிட்டு அங்கே முன்னாடி வந்துட்ருக்கா. இவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு இவனுமே என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. சில மாதிரி பேசாமல் அமைதியாகிடுறான். வந்தவங்க போய் அப்பா சாமின்னு சொல்லிட்டு ஹோட்டல் மேலே வேற போய் பார்த்துக்கிறா. பேசாமல் இங்கேவே ட்ரெஸ்ஸை கழட்டலான்னு பார்த்துக்கிறா. பட் இருந்தாலுமே சரி ஓகே நான் உள்ளே போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போனது தான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் உயிரே வருது. அப்போங்க சரி ஓகே நீ வா, உனக்காக நான் வந்து தண்ணி இல்லாமல் ஏற்பாடு பண்ணிவிட்டு நீ இப்போ வந்துட்டு குளிப்பன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ட்ரெஸ்ஸை கழட்ட போனதுமே நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னப்பா எதுக்காக இப்படி கத்திட்டுருக்க, உனக்கு நான் குளிக்கிறதுக்கே ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அதெல்லாம் தேவையில்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே சரி ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கூப்பிடுன்னு சொல்லிட்டு போகிறா. பிறகு அவன் வந்து கட்டில் மேலே ஏறி இங்கே படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கான். பட் முடிய மாட்டுது. வந்து ஒரே கையில் அப்படி தூக்கி அவனை மேலே போட்டதுமே அவனுக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருது. ஷாக்காக இப்போ எவ்வளோ பார்க்குறான். அடிப்பாவி என்ன இவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக ஒரு பந்து மாதிரி தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்கானு அவப்பாட்ட எங்கள் பக்கத்தில் வந்துட்டு படுத்துக்கிறா. இவனுக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிட்டுருக்கு. பட் அவங்க ரொம்ப கூலாக அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா. அது இருக்கும்போது நம்ம ஹீரோட்ட நான் வந்துட்டு ஃபிஷ் எல்லாமே இங்கே வளர்க்கலாமான்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டதும் ஏன் இல்லை இது உன்னோட வீடு, உனக்கு இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவள் பாட்டு தூங்குனதுமே அடிப்பாவி நீ வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பக்கத்தில் படுத்திருக்க, எப்படி அவ்வளோ ஈஸியாக அடுத்த வீட்டில் வந்து உனக்கு இவ்வளோ வந்து நல்லா தூக்கம் வருது அப்படின்ற செட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் டே பார்த்தா அவன் எந்திரிச்சு அங்கே நம்ம ஹான் கூட தான் சேர்ந்து கேம் விளையாண்டுட்டேக்கா. 2 பேரும் கிடையாது இப்போ வரைக்குமே நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுவா போல, ஈஸியாக அடுத்தடுத்து வின் பண்ணிட்டேக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ என்ன நடந்துச்சுக்குன்னு சொன்னதும் மேடம் வந்து இப்படி ஃபிஷ் வளர்க்க போகிறாங்களாம் பூல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெருசானதுமே ரொம்ப வந்துட்டு அதில் எடுத்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் பரவாயில்ல நான் சொன்னதை உடனே இவ சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்காளா, ஃபிஷ் எல்லாமே சாப்பிட்றதுக்கு தானே அவர் ரொம்ப டெலிசியஸாக சமைப்பா, நம்ம சாப்பிடலான்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்துடா நான் வந்துட்டு ஃபிஷ்ஷில் உனக்கு என்னென்ன டிஷ் எல்லாம் பண்ணி கொடுப்பேன் தெரியுமா, அதை சாப்பிட்டேன்னா நீ மெய் மறந்து போயிடுவ, இதுக்கப்புறம் ஃபிஷ் வளர்த்து நம்ம பிடிச்சி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அப்போ என்னப்பா உன்னோட வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வரலையா சைன் பண்ணன்னு சொன்னதும் ஸ்டாப் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிரதர் வராவா இல்லை அவங்க தான் வர போகிறாங்களான்னு தெரியலன்னு சொல்லும்போது வந்து நிற்கிறது பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அதை பார்த்துட்டு அவே ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். நீ இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்போ ஹீரோ ஏன் அப்புறம் யார் வருவாங்க, நான் தான் வரணும், பிரதர் வர முடியாது இல்லை உட்காரு பேசாமல் அப்படின்றத அவ சொல்கிறா. பட் அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அவனுக்கு. ஏன்னா சைன் பண்ண சொன்னால் அது கூட தெரியாது போல. இப்போ உனக்கு என்ன சைன் கூட பண்ண தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது சைன் பண்ண தெரிஞ்சால் நான் ஏன்டா ஃபிஷ் சேல் பண்ண போகிறேன், எனக்கு தெரியாது, ஏன் எனக்காக நீ பண்ண மாட்டியா பண்ணுன்னு சொல்லுதும் ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு அங்கே சைன் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமாக வந்துட்டுருக்கு. என்னடா சாமி இது ஸ்கூலு, எனக்கே இப்படி தூக்கம் வருதுன்னா பிள்ளைங்களுக்கு அப்புறம் எப்படி வந்துட்டு படிப்பு நல்லா வரும், அவங்களுக்குமே அதுக்கப்புறம் தூக்கம் தானே வரும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்போ பசிக்கு வேறு செய்துன்னு பிஸ்கட் எல்லாமே கொடுத்ததுமே சாப்பிட்டுட்டு இருக்கா. தண்ணி வேற கொடுத்ததும் அங்கே பக்கத்தில் ஒரு லேடி ரொம்ப சொல்கிறாங்க என்ன டிஸ்கஸ்டிங், உங்களுக்குமே வேணும்னா கேளுங்க நான் கொடுக்குறேன்னு செட்டுங்க. பேசினதுமே இந்த மாதிரி நீ வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்க ஒரு பப்ளிக் பிளேஸில் இப்படி பிஹேவ் பண்ணுற நீ எப்படி வந்து பிள்ளைக்கு நல்லா படிப்பு சொல்லிக் கொடுப்ப, உன்னோட வீட்டு பிள்ளை வந்துட்டு அதனால தான் இப்படி கேவலமாக மார்க் வாங்கியிருக்கானான்னு சொன்னதுமே என்ன மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு ஐயோ கடவுளே 60% வாங்கிட்டியா, எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிருக்கானே, இதை விட என்ன பெஸ்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு பேசினதும் அங்கே ஹான்கே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ அந்த லேடி என் பையன் ஸ்கூலோட டாப் 2, நீ வந்துட்டு எப்படி வந்து புள்ள வளர்த்துட்டு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, பெஸ்ட்டான பிள்ளைனா என்னோட பிள்ளை தான் சொல்லிட்டு பேசும்போது அப்போ ஹீரோ ஏன் அப்படியா, அப்புறம் ஏன் உன் பையன் வந்து ஃபஸ்ட்டாக வரல, ஃபஸ்ட்டால் வந்திருக்கணும்னு சொன்னதுமே அந்த பையன் அம்மா இதுக்காகமா இப்படி பண்ணுறீங்க வாய முடுங்கன்னு சொன்னதும் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீ தான்டா, நீ மட்டும் ஃபஸ்ட்டாக வந்திருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் நடந்திருக்குமா, என்னை கேவலப்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே அவங்க ப்ரொஃபஸர்கள் இனிமேல் வந்துடுறாங்க. சரி அமைதியாக உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோயினுக்கு அவ்வளோதான் தூக்கம் வந்து அவருக்கு கீழேயே விழுந்துடுறா.
அந்த லேடி அங்கே ரொம்ப கோவப்பட்டு திட்டும்போது அங்கே நம்ம லின் பார்த்துட்டு ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்குறாரு. ஏன்னா அவங்க 2 பேருமே கிளாஸ்மேட்டாக இருந்தவங்க போல் 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாமே ஹார்ன் பார்த்துட்டு என்னப்பா ப்ரொஃபஸர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்ம சிஸ்டர் எல்லாட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்காரு, என்ன விஷயம் 2 பேத்துக்கு நடுவில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு ஹீரோயின் அவளோட வண்டி எடுத்துகிட்டு வந்ததுமே ஏறு அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, இதவா நீ ஓட்டிகிட்டு வந்த, கார் எடுத்துகிட்டு வரலையான்னு சொன்னதுமே காரில் தான் வருவியா, நான் வந்துட்டு கூப்பிட்ட வரமாட்டேன்னு சொன்னதும் நான் வரமாட்டேன் எங்கள் பிரதர் காரில் தான் வருவேன்னு சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு அவன் பேர் எழுதி வச்சு இந்த பாரு இது உன் பிரதர் தான் ஏறிக்கொன்னு சொல்லிட்டு மேலே ஏற்றிக்கிறா. சரி உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ வந்துட்டு சிஸ்டர் என்னன்னு கூப்பிட்டேன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பேரை சொல்லிலாம் நீ கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவே சரி ஓகே பட் எங்கள் ப்ரொபோசரை எப்படி தெரியும், 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களேன்னு சொன்னதுமே அவனை வா நான் வந்து சேஸ் பண்ணலான்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு இவே ஷாக் ஆகி போயிட்டு என்ன சேசிங்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவளோட தரப்பில் சேசிங் என்னென்னா இவன் ஹோம்ஒர்க்லாம் எழுத வச்சு இந்த மாதிரி வேலை வாங்கியிருப்பா போல். பட் அங்கே அவன் தரப்பில் சேசிங் என்னென்னா அவங்க வந்து ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்காங்கன்னு அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். லவ் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டவுட் வர ஆரம்பிச்சிருது. வீட்டுக்கு வந்தால் இப்படி வண்டியில் வரதை பார்த்துட்டு மெய்டு உங்களுக்கே அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது, என்ன ஹான் இப்படி வண்டியில் வந்திருக்காங்கன்னு. பிறகு வீட்டுக்கு வந்ததுமே பயங்கரமாக கோவப்பட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ திட்ட ஆரம்பிச்சிடுறான். நீ வந்து கூப்பிட்றதா இருந்தால் ஏன்ட்டெல்லாம் கூப்பிடணும், இஷ்டத்துக்கு எதுக்கு அவளை கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லிட்டு அங்கே திட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஐ திங்க் வந்து ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹான் இவளுக்கு வந்துட்டு படிப்பே எதுவுமே தெரியல, பிரதருக்கு ரொம்ப இன்சல்ட்டாக ஃபீல் ஆகும், நான் தான் இவளை எப்படியாச்சும் சரி பண்ணணும், என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்பர் எல்லாத்தையும் எங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இவளுக்கு வந்துட்டு படிப்பெல்லாமே சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக. பட் நம்பரை பார்த்ததுமே அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறான், இது என்னோட பாஸ் லேடியாச்சேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்து அந்த கேமில் ரொம்ப சூப்பராக விளையாடுவாள், அதில் தான் நல்ல பழக்கம், ரொம்ப ஹாப்பி, நான் உங்களை வந்து நேரில் பார்க்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப சூப்பராக ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கா. வாவ் ஃபிஷ்ஷில் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ நீ பேசாமல் இப்போ வந்துட்டு சாப்பிடு, எதுக்காக தொல்லை பண்ணிகிட்ருக்கா, அவளை எப்போ பார்த்தாலும் எதுக்காக பாஸ்ன்னு கூப்பிடுற, அவள் என் பொண்டாட்டின்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு அவங்கள பாஸ் தான் கூப்பிடுவேன், அவங்க வந்துட்டு எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன் தெரியுமான்னு சொன்னதும் சரி சரி வாயை மூடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது என் கூட சேர்ந்து வரையான்னு சொன்னதுமே அப்படியே அங்கே வந்துட்டு எப்படிப்பா சாப்பாடு இருக்குன்னு சொன்னதும் அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே இருக்குன்னு சொன்னதுமே அவளுக்கு என்னென்ன வந்துட்டு சாப்பாடெலாம் வந்துட்டு வேணுன்றத பெரிய லிஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நீ வந்துட்டு என்ன வேணும்னு சொல்லி நாங்கள் ஏற்பாடு பண்ண சொல்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோயின் நான் இப்போ இருந்து அப்போ டயட்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணுமா நாளைக்கு சாப்பிட்றதுக்குன்னு சொன்னதும் அப்படியா சரி ஓகே இந்த பவுலை எடுத்துக்கிட்டு வச்சிரு நீ சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். பிறகு இந்த ஃபங்க்ஷன்லாம் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே லியான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னப்பா உன்னை ஏன் மேரேஜ் பண்ணிக்கல, என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போச்சு அப்புறம் வேணான்னு சொல்லிட்டாரேன்னு சொன்னதும் அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, அதனால தான் அவர் வந்து என்னோட வாழ்க்கையை ஸ்பாயில் ஆக்கக்கூடாதுன்றதுக்காக வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட கார் வந்ததுமே அந்த பொண்ணு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அங்கே பேசுகிறதுக்காக போகிறாங்க. பட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் இறங்கி வந்ததுமே அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, என்னப்பா ஒருவேளை அசிஸ்டண்ட்டாக இருக்குமான்னு சொன்னதுமே அசிஸ்டண்ட்டுக்கு போய் இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஜுவல்லரிஸ் ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்களா, அவரோட ஒய்ஃப் மாதிரி என்னமோ தெரியுதேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. நம்மளை வேணான்னு சொல்லிட்டு இவளை வந்துட்டு என்ன அர்த்தத்தில் போய் மேரேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இது யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதனோட ஒய்ஃப்னு சொன்னதுமே அவங்க ஐயோ அப்படின்னா இவளை கழட்டி விட்டுட்டு அவளை மேரேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலை பண்ணாங்களான்னு சொல்லும்போது எதுக்காக இப்படி பாதையை மறைச்சிட்டு நிற்கிறீங்க, விளக்குங்க, என் ஹஸ்பண்ட் நானும் உள்ளே போகணுன்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சி அவனை அங்கே உள்ளே இழுத்துட்டு போயிடுறான். அப்போ அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே விசாரிக்க சொல்லிட்டு இருக்கா. உள்ளே இருக்காங்க ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு மோந்து பார்த்துட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு இருக்கா. மம்மி அங்கே நம்ம மினிமே இருக்கா, நம்ம ஹீரோயினை பற்றி டீட்டெயிலாக கேட்டதுமே அவள் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான், ஒரு ஃபிஷ் செல்லர் தான், அவளுக்கு அதை பற்றி எல்லாமே நல்லா டீட்டெயிலாக தெரியும், அதனால தான் பார்த்துட்ருக்கான்னு சொல்லும்போது இவளுக்கு கால் பண்ணி அவள் ஒரு ஃபிஷ் செல்லர்ன்றதை சொல்லிடுறாங்க. ஸோ உடனே அவளை இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் இவ்வளோ போய் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க என்ன வேணான்னு சொல்லிட்டு இவள் ஒரு ஃபிஷ் விற்கிறவ உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னது மேலுமே ஹீரோ ஏன் ஆமாம் இதில் என்ன இருக்குது, நான் ஃபிஷ் தான் வந்து விற்கிறவ, இதில் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்றத சொன்னதும் நீ ஏகப்பட்ட ஆம்பளைங்களோட தப்பான ரிலேஷன்ஷிப்
ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்க, இவர் எத்தனாவது ஆள், இவரை நீ ஏமாத்திருக்கான்னு சொன்னதும் என்ன அர்த்தத்தில் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு வாய்க்கு வந்தபடி மற்றவங்கள பற்றி இப்படிலாம் தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது கொடுக்குறாங்க. என்கிட்ட இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போட்டு வச்சா அங்கே ஒரு மாதிரி வந்துட்டு ஹீரோயினோட சவுண்டு கேட்டதுமே பார்த்தீங்களே இவ்வளோ லட்சணத்தைன்னு சொல்லும்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே வீடியோ வந்துட்டு ப்ளே ஆகிடுது. பார்த்தா அவன் மீனை பிடிச்சிட்டு தான் அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே இவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்க, ரொம்ப ஜெலஸ்னால இப்படி கேவலமாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே மினிக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு வாய்க்கு வந்தபடி என்ன பேசிகிட்டு இருக்கா, அவள் வந்துட்டு என்ன தப்பு பண்ணிட்டா, அவள் ஃபிஷ் சேல் பண்ணுறா அவ்வளோதான், பெரிய குத்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறப்ப நம்ம எல்லா ஃபுட்டுமே ஷீ ஃபுட் தானே, இது வந்து உங்களுக்கு கொடுத்தது யார், எங்களை மாதிரி வந்துட்டு கடலில் வேலை பார்க்குறவங்க தானே, இதில் என்ன வந்துட்டு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரத்துக்கு நீ எங்களை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவளுமே ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கா. அப்போங்க மினி நீ வந்து இதனால் ஜெலஸ்னால பண்ணிட்டு இருக்கன்றது எல்லாத்துக்கும் தெரியுது, ரொம்பவே மோசமான பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த பொண்ணு மேலே இப்படி கேவலமாக பழி போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கே ரொம்ப அங்கே அவமானமாயிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறா. பிறகு நம்ம இப்போ வாஷ்ரூம் போகலான்னு சொல்லிட்டு அங்கே மினி கூப்பிடும் போது அவளோட பேக் கீழே விழுந்ததுமே அவள் திங்ஸை எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஃபோன் ஒரு பர்சன் வந்துடுறான். கார்டை கொடுத்துட்டு அங்கே நம்ம திரும்ப மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். எனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவனுமே சின்ன வயசு ஃப்ரெண்டு போல், பட் நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஐ திங்க் நம்ம இப்போ கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே எப்போ மீட் பண்ணலான்னு சொன்னதும் ஹீரோக்கு கோவமாகி போயிட்டு இஷ்டத்துக்கு அவளை நீ வாப்புன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அவங்க பொண்டாட்டி மிஸ்ஸஸ் கூன்னு சொல்லிட்டு கூப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே இவனுக்கு அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. சின்ன பிள்ளையில நம்ம 2 பேருமே எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு நைட்டு எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, ஏதாச்சும் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நீ என்ன இந்நேரத்தில் கிச்சனில் பண்ணிகிட்ருக்கா, பசிக்குதா, நான் சர்வன்ட்டை சொல்லி சமைக்க சொல்கிறேன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம்ப்பா, அவங்களுமே வந்துட்டு வேலையெல்லாம் பார்த்து தானே இப்போ தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம ஏன் அவங்கள போய் தொல்லை பண்ணணும், எனக்கு வேணா நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன், இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே அவனுக்காக ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுக்குறா. அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்பவே ஹாப்பிட்டு சாப்பிட்டுச்சிருக்கான். அப்போ ஹீரோயின்ட்ட அந்த வந்துட்டு சரியில்லாத ஒரு பர்சன், அவனை நீ மீட் பண்ணாத, பக்கத்தில் கூட நெருங்கி போகாத, நீ விலகியறாதான் உனக்கு நல்லது, நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சரி இருக்கட்டும் அப்படின்றத சொல்லும்போது சரி நாளைக்கு வந்து என்னோட தாத்தா வர்றாரு மீட் பண்ணணும்னு சொல்லும்போது சரி பார்க்கலான்னு அவள் சொல்கிறா. அங்கே தாத்தா வந்து எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிட்டு கோவமாயிட்டு எத்தனை நாளைக்கு இப்படி ட்ராமா பண்ணிட்டு இருப்பா, கண்ணு தெரியாத மாதிரி, எதுக்காகடா இப்படி நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. அப்போ அவர் திரும்பவுமே கோவப்பட்டுட்டு நீ யாரை போய் மேரேஜ் பண்ணியிருக்கா, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பேக்ரவுண்டு இல்லை, எதுவுமே கிடையாது, அவளை மாதிரி ஒரு லேடியை மேரேஜ் பண்ணி நீ என்ன சாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா, உங்களுக்குமே கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே தாத்தாட்ட அங்கே ஃபைட் பேக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே தாத்தா வந்திருக்காருன்றதுக்காக ஏகப்பட்ட ஃபுட் எல்லாமே வாங்கிக்கிட்டு வர்றா. அங்கே வந்ததுமே அங்கே அவரை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பிட்டு அவர் வெல்கம் பண்ணுறாரு. உங்களுக்காக நான் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே இல்லை எனக்கு இது பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் இன்சல்ட் பண்ணும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லுதும், ஆமாம் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அதை ஊட்டி விட்டுட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிற பேச்சை பார்த்துட்டு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம தாத்தாக்கே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டுருக்கு. எனக்கு இப்போ வாஷ்ரூம் போகணுப்பான்னு சொன்னதும் அவன் கூட்டிகிட்டு போகும்போது இவர் ஒன்றெடுத்து சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குது, வெளுத்து கட்டிகிட்ருக்காரு எல்லாத்தையுமே, எங்கே இங்கே இருந்த ஃபுட் எல்லாமே காணோன்னு சொன்னதுமே தாத்தா என்ன நானாக சாப்பிட்டேன்னு சொன்னதும் இவ்வளோ சாப்பிட்டுமே உங்களுக்கு கோவம் குறையிலையா, இவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்டு கத்திட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். ஸோ அவருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக போயிடுது. இப்போ வந்து அவள் ஃபிஷ் எல்லாமே வளர்த்துருக்கா, அதெல்லாமே போய் பாருங்கன்னு சொன்னதும் அவர் அங்கே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போய் பார்த்தா ஃபிஷ் எல்லாமே வளர்த்துருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து அங்கே ஃபிஷ் பிடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாகி போயிடுது. ஏன்னா ஹீரோயின் வந்து நார்மலாக வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்சி போயிடுது. பிறகு அந்த வந்து ஹீரோயினுக்காக அங்கே ப்ரெசன்ட் பண்ணதுமே இல்லை எனக்கு இது வேணான்னு சொன்னதும் உனக்கு பிடிச்சா நீ வாங்கிக்கோன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இல்லைப்பா எனக்கு மற்றவங்க வாங்கி கொடுக்குறதெல்லாம் வேணாம், நீ வாங்கி கொடுக்குறது மட்டும் எனக்கு இருந்தால் போதும்னு அவள் சொல்லிட்டேக்கா. அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ அந்த செயினை பார்த்துட்டு இதே மாதிரி டிசைன் நீங்கள் ரெடி பண்ணுங்கள், பட் எக்ஸ்பென்சிவான ஒரு மெட்டலாக இருக்கணும், இதை விட பெட்டராக இருக்கணும், இதை ஃபோட்டோ ரிட்டர்ன் கொடுத்துருங்கன்னு சொல்கிறான்.
நெக்ஸ்ட்டு பார்த்தா அதேமாதிரி ரெடி பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்ததுமே அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறா. பிஸ்னஸ் ட்ரிப்காக நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது தாத்தா அங்கே நம்ம ஹான் எல்லாருமே சேர்ந்து உட்காந்துட்டு என்ன ஃப்ரூட்ஸ் அடுத்து விளைவிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்காங்க. சொல்கிறான் எனக்கு மேங்கோனா ரொம்ப பிடிக்கும், நம்ம அதை பண்ணுவோன்னு சொன்னதும் பட் வந்துட்டு அந்த மேங்கோ வளர்ந்து பழம்லாம் காய்க்கக்குள்ளே நீ கல்யாணம் முடிச்சு குழந்தையே பிறந்து போயிடும், பரவாயில்லையா? அவருக்கு அங்கே சிரிப்பு வந்துடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணதுமே என்னப்பா நீ எப்போ தான் வருவ அப்படின்ற சொன்னதும் என்னை யாரோ மிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது சரி ஓகே நாங்கள் வந்துட்டு இங்கே ஃபார்மிங் பண்ணலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம், உனக்கு என்ன வந்து ஃப்ரூட் பிடிக்கும் சொல்ல, அதான் வந்து நம்ம நடலான்னு சொன்னதும் எனக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும்னு அவன் சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னா சரி நான் உனக்காக அதவே நட்டு வைக்கிறேன்னு அவள் சொல்லிட்டேக்கா. தாத்தா பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு போல், அதெல்லாம் வந்துருச்சு நாங்கள் பட்லர் சொன்னதும் ஹீரோயின் பார்த்தா ஏகப்பட்ட அங்கே வந்துட்டு கிஃப்ட்ஸாக இருக்கா. அதை பார்த்துட்டு வா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஃபோ வந்ததுமே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் அவர் எங்களோட கம்பெனியில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு, அதனால தான் நாங்கள் எப்படி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஆனால் பக்கத்தில் அவள் நீ எதுக்காக வந்திருக்க, வேண்ட வந்து வேறு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொன்னதும் நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கிஃப்ட்டு தான் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். எங்கள்கிட்ட வந்து இத்தனை தான் ஆர்டர் பண்ணால் நாங்கள் ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பட் அங்கே நம்ம தாத்தாக்கு நல்லாவே புரியுது, என் வயசுக்கு நீ வந்துட்டு என்கிட்டே போய் சொல்லிட்டு இருக்கியாடா, நீ என்ன வந்துட்டு ஃப்ராடு பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, உன்னோட என்னன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுருக்காரு. பட் ஹீரோயின் எனக்கு அது வேணான்னு சொன்னதுமே நான் கொடுத்த கிஃப்ட்டை நீ எதுக்காக ரிட்டர்ன் கொடுத்த, அது உனக்காக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின்ட்டையுமே அவன் அதை பற்றி அங்கே வந்துட்டு கேட்குறான். பட் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வந்துட்டு எனக்கு வேணாம், நான் என் ஹஸ்பண்ட் கொடுத்ததே எனக்கு வந்துட்டு போதும்னு சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஹாப்பியாக அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சரி ஓகே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு என் கூட வர முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ அன்றைக்கி ஜுவல்லரிஸ் வந்துட்டு பார்ட்டியில் போட்டிருந்த நாங்கள் தயாரித்தது தான், ஸோ அதை பார்த்ததுமே எல்லாருமே வந்து அதே மாதிரி நிறைய ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சேல்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நான் வந்துட்டு உன்னை ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறேன்னு சொன்னதும் அப்படியா நான் வந்தால் என்ன கிடைக்குன்னு சொன்னதும் நான் உனக்கு சேலரியாக 2 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னதுமே அவள் உடனே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லும்போது தாத்தா நம்ம ஹீரோட்ட கால் பண்ணிவிட்டு அட பாவி நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே அங்கவே உட்காரு, கடைசியில் ஓன் பொண்டாட்டியை வேற எவனாச்சும் கொத்திட்டு போட்டுன்னு சொல்லும்போது நம்ம கால் பண்ணிவிட்டு இப்போ ஃபோ சொன்ன விஷயத்த சொன்னதுமே சரி ஓகே நீ போகலான்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துட்டான். ஏன்னா அவளை போகக்கூடாது அப்படிலாம் சொன்னான்னா கண்டிப்பாக வந்துட்டு அது தப்பாக போயிடும், ஏன்னா வந்து அவள் வந்து நம்மளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறானாக்குன்னு தப்பாக புரிஞ்சுக்குவாள், அதனால தான். ஸோ ஹீரோயினுமே நெக்ஸ்ட் டே அங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கா. அங்கே ஃபோட்டோ ஷூட் எல்லாமே ஃபூ கூட சேர்ந்து அங்கே உட்காந்து பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ கரெக்டாக அப்போ அங்கே வந்துட்டு இந்த டைம் கண்ணு தெரிஞ்ச மாதிரியே வந்துடுறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சான்னு சொன்னதும் ஆமாம் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் போயிருந்தேன் நம்ம சும்மா சொல்லிடுறான். அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவளுக்காக சாக்லேட் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அங்கே ட்ரீட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் ஒரிஜினல் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, நான் அவங்க கூட தான் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் நடக்கணும்னு நினைக்கிறேன், இப்போ எங்களுக்கே நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் போயிடுது. ஃபூமே எதுவும் பேச முடியல, பேசாமல் அவன் இங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோ நீ வந்துட்டு ஒழுங்காக அவட்டிருந்து விலகேற அதான் நல்லது, அவள் ஏன் பொண்டாட்டிகிட்ட நெருங்கி போகணும்னு நீ பண்ணாதான் அது உனக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்கிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே தாத்தா பார்த்தா அங்கே அக்ரிமெண்ட் எதையே தூக்கிட்டு வராரு. ஐயோ நம்மளோட இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சு போச்சாக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. பட் அவர் பார்த்தா இவளுக்கு வந்து கார் வந்துட்டு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க ஐடியா பண்ணியிருக்காரு. எதுக்காக தாத்தா இதெல்லாம் வேணான்னு சொல்லும்போது அப்போ அங்கே அவர் ஆசையாக கொடுத்தா நீ என்ன வேணாலும் வாங்கிக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நைட்டு போல் அங்கே தூங்கிட்டு இருந்தான், போட்டு படுத்து கிடக்கா. அங்கே விலைக்கிட்ட அங்கே வந்து பெட்ஷீட் எடுத்து போத்திட்டு படுத்ததுமே நம்ம ஹீரோவுமே அவள் பக்கத்தில் வந்து ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்துட்டு பாடி பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, மசில்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கேன்னு சொன்னதுமே நீ இப்படிலாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லையேன்னு சொல்லும்போது இல்லைப்பா ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு இப்படிலாம் பாடி வச்சுருந்தா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதும் அப்படியா அப்படின்னா நம்ம ட்ரைனிங் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்து அவளை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கான். வெளியே வந்துட்டு சவுண்டு ஒரு மாதிரி கேட்டதுமே தாத்தா நம்மளுக்கு பேரப்புள்ள தான் பிறக்க போதாக்குன்னு நினச்சா அவங்க நம்ம ஹீரோ வந்ததுமே வெளியே அடப்பாவி நீ என்னடா பண்ணிட்டு இருந்தா, அவளுக்கு ட்ரைனிங்காக கொடுத்துட்டு இருக்க பாடி வைக்கிறதுக்கு, நீ இப்படியே இருந்தேன்னா கடைசி வரைக்கும் குழந்தை குட்டி இல்லாமல் தான்டா சுத்த போகிறேன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை அந்த சைடில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தாங்க நம்ம லீவ் வந்து அங்கே அவளை மீட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அதே இடத்துக்கு நம்ம ஃபோமே வந்துடுறாரு. நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற சரி கேட்கும்போது என்னோட கீ வந்துட்டு காணோம்ப்பா, நான் அதை தேடுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் சீனில் அந்த
அங்கே போய் அதை ஒரு பொண்ணுகிட்ட இப்போ கீ வந்துட்டு எங்கே நீ வந்துட்டு கொடுக்க முடியுமான்னு அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணுகிட்ட கேட்டதுமே ஏன்ட்ட இல்லையே அந்த கீ அப்படின்றா சொன்னதும் அங்கே வந்து ட்ராக்கிங் அவன் வந்து அந்த கீழே வச்சுருக்கான் போல் நம்ம ஹீரோயின் எங்கே போகிறா எங்கே போகலன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நீ தான் வச்சுருக்கன்னு எனக்கு தெரியுது இப்போ ஒழுங்காக கொடுக்குறே இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே வந்து மிரட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே அந்த கீயை வந்துட்டு இப்படி கிடச்சிருச்சு நாங்கள் வந்து கார்ட்ஸ் கொடுக்குறாங்க அவள் ரொம்ப தேங்க்யூ சொல்லிச்சேக்கா. ஹீரோ அதை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டதுமே இவ்வளோ எக்ஸ்பென்சிவான கீ அவட்ட இருக்க சான்ஸே கிடையாது அப்படின்னா இவன் வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டுருக்கானா அதுக்காக தான் கொடுத்து வச்சுருக்கானான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. வந்து அவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. பட் உன்னை வந்து கழட்டி விட்டுட்டு இப்படி வந்து ஓ வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்களேன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் வந்துட்டு இதுக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன். அந்த லீக் கூட அவள் பேசிகிட்டு இருந்தாலும் அந்த ஃபோட்டோ எல்லாமே லீக் பண்ணி விட்டுறலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அதே மாதிரி அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணி விட்றாங்க. அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே அங்கே மீடியாஸ் எல்லாத்தையும் வச்சு கேட்க வச்சதுமே ஹீரோக்கு கோவம் ஆகிட்டு ஒழுங்கு மரியாதையாக போங்கன்னு சொல்லிட்டு விரட்டி விட்றான். வைரல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. திரும்பவுமே அதே மாதிரி அங்கே வந்துட்டு நம்ம லீட்டையுமே கொஸ்டின் கேட்டதுமே லீ ஓடி வந்துட்டு ஐயோ கடவுளே என்ன நடந்துட்டு இருக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பே எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துறாங்களேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பார்த்துக்கிறேன் இதெல்லாம் யார் பண்ணுறதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு அவன் இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறான். நைட் போல் அங்கே அவங்க ஃப்ரெண்டு மினியும் ஹீரோயின் தான் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறத கேளு நான் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஹீரோ பக்கத்தில் வந்ததுமே அவனை பக்கத்தில் மட்டும் அவளை ஈஸியாக நீ விட்டுறாத அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற சொன்னதும் பட் அவங்க ரெண்டு பேரும் அங்கே பேசிட்டு அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே நான் லைனில் தான் இருக்கேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னாலுமே அவள் பதில் பேச மாட்டா. ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினும் அவங்க மினியுமே வந்து மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனை மீட் பண்ணுறதுக்காக வர்றா. நான் உன்கிட்ட தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே அந்த டாட்டூ மாதிரி அங்கே நான் மினியோட சோல்டரில் இருக்கவுமே இதெல்லாம் என்ன மார்க்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் இது வந்துட்டு ஜஸ்ட் வந்து டாட்டூ தான்ப்பா இது ஒன்றும் பர்த் மார்க்லாம் கிடையாதுன்னு சொல்லும்போது நல்லா இருக்குது நான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இதை வச்சு நான் புது டிசைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் தழும்புலாம் வேணும்னா இந்த பாரு எனக்கு இன்னுமே தழும்பு இருக்குது இந்த அப்படின்னு சொல்லிட்டு முடியல காமிக்கிறா. இதுவே நான் நீ ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு சொல்கிறப்ப அங்கே அவனுக்கு அதை பார்த்துட்டு ஞாபகம் வருது. ஏன்னா சின்ன வயசில் அங்கே ஒரு டாக் வந்து விரட்டி இருந்திருக்கு அப்போ கீழே விழுந்ததெல்லாம் அடிபட்டிருக்கு. இந்த விஷயத்தை பற்றி அங்கே நம்ம ஹீரோயின்ட்டாவே சொல்லிட்டு உனக்கு இன்னும் நான் ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு நீ தானே அதுன்னு சொல்லிட்டு ஃபைனல் அங்கே புரிஞ்சதுமே அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுது. ஃபைனலாக நான் யாருன்னு சொல்லிட்டு உனக்கு ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்குறான். பிறகு நம்ம ஹீரோ அவளை அங்கே பிக்கப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தப்பா உனக்கு பிடிச்ச காஃபி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கொடுக்குறா. இப்போ என்ன இவ்வளோ நேரம்னு சொன்னதும் இல்லைப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வந்துட்டு வேற யாரும் கிடையாது என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான். ஃபைனலாக எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸாகி போயிட்டு சரி ஓகே என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. இப்போ கடல் இருக்குன்னு வச்சுக்கோமே அதில் நானும் அவனுமே மாட்டிக்கிட்டோன்னா நீ வந்து என்ன காப்பாற்றுவியா இல்லை அவனை காப்பாற்றுவியான்னு சொன்னதுமே கண்டிப்பாக அவனை தான் காப்பாற்றுவேன். ஏன்னா நீ வந்துட்டு ஸ்விம்மிங் ரொம்ப நல்லா பண்ணுவேன் அவனுக்கு தெரியாதுல்ல அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் சரி ஏகப்பட்ட பர்சன்ஸ் வந்துட்டு சண்டை போடுறாங்க அப்போ நீ என்ன காப்பாற்றுவியா அவனை காப்பாற்றுவியான்னு சொன்னதும் உன்னோட மசில்ஸை பாரு நீ எத்தனை வேற வேணாலும் அடிப்பான் அவன் அப்படி கிடையாது அப்பாவி அவனை தான் காப்பாற்றுவேன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு நீ இதெல்லாம் எதுக்கு கேட்டுட்ருக்க நான் யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பேனா எப்பயுமே நீ தான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் உனக்காக தான் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ மனசில் வந்துட்டு ஏதாச்சும் எண்ணங்கள் இருந்தால் அதை தூக்கி வெளியே போட்டு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே நெக்ஸ்ட் பார்த்தா அங்கே வந்து மீட் பண்ணிடுறதுக்காக கூப்பிட்டுருக்கான். இப்போ என்ன சார் நீங்கள் வந்துட்டு அனுப்பிவிட போகிறீங்களான்னு சொன்னதும் ஆமாம் நான் அவளை வந்து கட்டாயப்படுத்தி வைக்க விரும்பலை அவள் விருப்பப்படி வாழணும் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே அனுப்பிடும் போது வேணுக்குனே ஃபோவோட முன்னாடி அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னை பிக்கப் பண்ண வரேன் நீ சேஃப்டியாக போயிட்டு வான்னு சொல்கிறான். பெரிய ஹோட்டலுக்கு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுட் எல்லாமே அங்கே வந்துட்டு ஆர்டர் பண்ண சொல்லும் போது எதுக்காக நீங்கள் வந்துட்டு என்னை சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னதுமே ஆமாப்பா நான் சின்ன வயசில் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்ல நான் பெரிய பையனான பிறகு நான் சம்பாரித்து உனக்கு எக்ஸ்பென்சிவாக ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுப்பேன்னு அதை நிறைவேற்றுறதுக்கு தான் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எல்லாத்தையும் நீ வாங்கி சாப்பிடுன்னு சொல்கிறான். ஸோ ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கா. அவளுக்குமே ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஒரு ஆக்ஷன் பார்ட்டியுமே இருக்குது நம்ம அங்கே போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரி போகலாமேன்னு சொல்லும்போது அதே மாதிரி அது ஆக்ஷன் பார்ட்டிக்குமே போயிருக்காங்க. ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆனால் அங்கே ஃபோக்கும் கூக்குமே பயங்கரமான போட்டி வந்துட்டுருக்கு. போட்டி போட்டு அங்கே வந்துட்டு பெட் கட்டுறாங்க நீயா நானா பார்த்துருவோண்டான்ற லெவலுக்கு அங்கே போயிட்டுருக்கு. ஆனாலுமே நம்ம கூ வந்து ரொம்ப
ரொம்ப பெரிய பணக்காரன். ஃபைனலாக பார்த்தா அவன் தான் அங்கே வந்துட்டு வின் பண்ணுறான். பூவால் அங்கே வின் பண்ண முடியலை. அதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறா. சின்ன வயசுல அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு எமோஷன் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோவுமே எல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு ரிங்கை கொடுத்து அந்த சமாதியிலே வச்சு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம முறைப்படி மேரேஜ் பண்ணிக்கலாம், நம்மளோட மேரேஜ் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்துச்சுல்ல, ரியலான மேரேஜாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ இனிமேல் ரொம்பவே சந்தோஷமாக எழுறான். அவன் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணதுமே அவங்க அம்மாவோட சமாதியில் ஃப்ளார் எல்லாமே வச்சுட்டு அங்கே ப்ரே பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம அவங்கள மீட் பண்ணிட்டு ரொம்பவே அங்கே அவன் எமோஷன் ஆகிட்டு பேசிட்டு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இந்த பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரெக்கார்டிங் போட்டு காமிக்கிறான். பார்த்தா அதில் நம்ம ஹீரோ எனக்கு இந்த பழி வாங்கணும், அதுக்காக தான் நான் அவளை மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசியிருக்கான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடா. மேரேஜ் பண்ணணும், அவன் கூட இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக கிடையாது, நான் டிசைட் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. அப்படின்னா கண்டிப்பாக அவங்க விடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாளான்னு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான். எல்லாமே போட்டிருக்கு, அதை நான் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணணும். அப்போ அங்கே நான் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு வந்தா எனக்கு பேமெண்ட் எதுவும் பண்ணுற மாதிரி வருமானு சொல்லிட்டு கேட்டதுமே அப்படிலாம் எதுவும் கிடையாது, அதுக்கு மேலே ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே நம்ம கூவை மீட் பண்ணிட்டு அந்த ரெக்கார்டிங்கை போட்டு காமிச்சதுமே அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே ஃபோட்டோ போய் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கான். எதுக்குடா இப்படி கேவலமான வேலை பண்ணி என் வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்டெப் மதரை மீட் பண்ணிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம இப்போ தம்பியை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே பேசுகிறாங்க. அப்போ அங்கே டாக்டர் அந்த பையனுக்கு இப்போ 16 வயசு ஆகுது, போன் மெயின் கொடுத்து தான் காப்பாற்ற முடியும், பட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் முடிஞ்ச லெவலுக்குன்னு சொன்னதும் அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க, அழுதுட்டு இருக்காங்க. ரொம்பவே நன்றிமா நீ பண்ணுற ஹெல்ப்புக்குன்னு சொன்னதும் அவன் உங்களுக்கு பையனாக இருக்கலாம், பட் அவன் எனக்கு பிரதர் தானே, அதனால தான் இதில் நன்றி சொல்ல இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நம்ம ஹான் உட முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே எனக்கு பெரிய அடி விழுந்துருச்சு சிஸ்டர் இல்லை, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னதும் எங்கே போய் சண்டை போட்டு தொலைஞ்சேன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர்கிட்ட உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. அப்போ அங்கே அவன் பிரதர் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி வச்சான். அப்போ அங்கே டாக்டர் உனக்கு யார் ரிப்போர்ட் எழுதி கொடுத்தது, சின்ன அடிபட்டுருக்கு என்னமோ பெரிய ஃப்ராக்சர் மாதிரி எழுதி வச்சுருக்கீங்க, அந்த டாக்டர் கூப்பிடுங்கன்னு சொன்னதுமே ஐயோ வந்தால் உண்மை மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. இப்போ ஹீரோயின் என்ன இதெல்லாம் சொன்னதுமே கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான். எனக்கு எதை பற்றியும் தெரியாதுப்பா, இவர் தான் சொன்னார், அதுபடி தான் எல்லாம் நான் பண்ணேன்னு சொன்னதுமே ஹீரோயின் சேமா கடுப்பாகி போயிட்டு எதுக்காக இந்த வேலை உனக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போங்க போயிட்டு ப்ளீஸ் நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, என்னை எக்ஸ்பிளைனே பண்ண விட மாட்டேன், நான் அப்படி பேசுவேனா ஏன் உனக்கு நம்பிக்கை வர மாட்டேதுன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் அதனால் உன்னை வேணான்னு சொல்லிட்டு போல, என்னோட பிரதர் உட முடியாமல் இருக்கான், என்னோட ஸ்டெப் பிரதர் தான், அவனுக்கு போன் மெயின் நான் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன், அப்படி பண்ணுறப்ப நான் ஒருவேளை இறந்து போகிறது கூட சான்ஸ் இருக்குது, அவனை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, நான் உன்னோட லைஃப்பை கெடுக்கிறதுக்கு விரும்பலன்னு சொன்னதும் என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல, நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல, எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உன்னோட போன் மெயின் சூட்டபிள் ஆகுறது ரொம்பவே கஷ்டம் தான், ஏன்னா நீ ஸ்டெப் சிஸ்டர் தான், கூட பிறந்தவ கிடையாது, அதனால தான் சொல்லிட்டு அங்கே டெஸ்ட் எல்லாமே பார்த்தா ரிப்போர்ட் வந்துடுது, இப்படி எதுவும் மேட்ச் ஆகலைன்னு சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுது, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பா அவங்க ஸ்டெப் மதர் சொல்கிறாங்க நீ இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாதுமா, நீ ஹெல்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ண பார்த்தியா, அதே பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க. ஒரு கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. உடனே போய் அங்கே பயங்கரமாக அடித்து சண்டை வந்துடுது. டே ரிப்போர்ட்டை யார்டா மாற்றினது, நீ தான் மாற்றிருக்கியா, உன்னால் எப்படா இதை பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொன்னதும் நீ என்ன அவளை சாக விடலான்னு பார்க்குறியா, அவள் யாருக்கு ஹெல்ப் பண்ணி சாகணும்னு அவசியம் கிடையாது, அவள் வாழ்க்கையை அவள் வாழட்டும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற சைட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க ஸ்டெப் மதர் உண்மையிலேயே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை நினச்சி ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. சின்ன பையன் அவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் வந்திருக்கு, சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு மேடம், நீங்கள் போன் மேன் கொடுக்கலான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின்மே அங்கே போன் மேன் கொடுத்துடுறா. ஹீரோவுமே கூட தான் இருக்கான். அப்போ ஹீரோயின்ட்ட நீ உன் பிரதருக்கு வாக்கு கொடுத்தபடி காப்பாற்றிட்ட, இப்போ நீ எனக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டதும் என்னன்னு சொல்லி கேட்டதுமே நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறணும்னு சொல்லி கேட்குறான். கண்டிப்பாக பண்ணிக்கலான்னு சொல்லிடுறா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஃபைனலாக பார்த்தா அங்கே மேரேஜுக்கு கூப்பிடுறாங்க. அங்கே கூட்டிகிட்டு வர்றதே நம்ம தான் அந்த அப்பா ஸ்தானத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு மேரேஜை ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்குறானான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அங்கே மனசில் தோணிட்டுருக்கு. பட் நம்ம ஹீரோயின் நீ எப்பயுமே என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க 2 பேருமே இங்கே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க.
ஃபோக் வந்துட்டு அவளை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் சேர்ந்து அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கு. அவள் வந்துட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும், அதுதான் அவனுக்கு வேணும், அது அவளுக்கு கிடைச்சிருது. நம்ம ஹீரோ ஹீரோயினுமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபைனலாக மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.